கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பொய் சொல்கிறாங்க. நான் எல்லா பத்திரிகை மீடியாவும் சொல்ல, யார் பொய் சொல்கிறாங்களோ, உண்மை இல்லாத விஷயத்தை யார் பரப்புகிறாங்களோ அவங்கள நான் சொல்கிறேன். அந்த வீடியோ என்கிட்ட ஆதாரம் இருக்குது. அது நாமக்கல்ல காலையில் 11:45 நான் பேசின வீடியோ. நான் பேசுனதுக்கு கீழே தான் தண்ணி வண்டி ஒரு பெரிய லாரியில் இருக்குது. இளைஞர்களும் தொண்டர்களும் பயங்கரமாக கூட்டமாக இருக்காங்க. உள்ள அந்த வண்டி அதுக்கு மேலே கொண்டு போக முடியாது. தண்ணி லாரி நிற்குது. தண்ணி லாரி, பெரிய லாரியில் தண்ணி இருக்குது. குட்டி குட்டி பாட்டல்ல இருக்குது. அப்போ அந்த தண்ணி வந்து கேட்குறாங்க. அங்கேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு இதுலேருந்து தூரமாக தண்ணி வேணும்னு கேட்குறாரு. இங்கேருந்து அந்த தண்ணி கொடுனா மாற்றி தான் கொடுக்கணும். தண்ணி உள்ள கொண்டு வர முடியல, இங்கே மாற்றி கொடுத்து விட்றேன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, என்ன வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும், குழந்தைங்களுக்கு வெளியே வாங்க. நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். ஆனால் நான் பேசுன எதை கட் பண்ணுமோ எப்படி பண்ணணுமோ அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணி அது கரூர் மாதிரி போட்டு சித்தரித்து பாடுறாங்க. கருப்பழனியப்பன் இயக்குனர் அவரு கூட நான் பல வருஷம் பழகியிருக்கேன், அண்ணன் தம்பியா பழகியிருக்கோம். என்ன தெரியாத மாதிரி அவர் சொல்றாரு, யாரோ சவுந்தரராஜா அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு வேதனையான விஷயம். ஏன் இந்த வன்மம் எனக்கு புரியல. யாரோ ஒரு சவுந்தரராஜா, அவன் நடிகர், அவன் பேரு, அவன் வந்து மேல இருந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னு பேசுறாரு. பொய்யான விஷயத்த பேசுறாரு. இது கரூர்னு வந்து இதை வந்து இது பண்றாரு, உறுதிப்படுத்துறாரு. இப்ப நான் அவர் போய் இல்ல நாமக்கல் சொன்னா அவர் எங்க போய் முகத்தை வச்சு போறவர்? இப்படி பொய்யா பேசி பேசி மக்களை மடை மாட்டிட்டே இருப்பீங்களா?